சீனா ராக்கெட் ஃபோர்ஸை உருவாக்க போகிறாங்க. PLARF அப்படின்னு சொல்லக்கூடிய காணொலியை பார்த்துருப்பீங்க. பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் உங்களுக்கான ஒரு விருந்து இருக்குது, அதை பார்த்துருங்க. ஏன்னா அது எதிரியினுடைய பலம் ப்ளஸ் நம்ம பலவீனமாக இருந்துடக்கூடாதுல்ல. ஆனால் நம்முடைய பலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இந்தியாவினுடைய ராக்கெட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான ஆயுதங்கள் மிசைல்ஸ் நம்ம பயன்படுத்தலாம், அதுக்கு இந்தியா தயாராகிட்டாங்களா இல்லை தயாராகி முடிச்சிட்டாங்களா, இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். DF-27 அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ராக்கெட் ஃபோர்ஸினுடைய முக்கியமான மிசைல். இந்த DF-27 அவங்க சோதித்து பார்த்து விட்டார்கள். 2100 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் அமெரிக்காவினுடைய லீக்டு டாக்குமெண்ட்ல இருந்துச்சு. இது அஃபிஷியலாக சீனா சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தா தெரியாது. இது அஃபிஷியலாக சீனாவினுடைய ஒரு தகவல் தானா அப்படின்னு பார்த்தா பொய்யா கூட இருக்கலாம்ல, அது நமக்கு தெரியாது. சரி, இதை யாராவது மாடிஃபை பண்ணியிருக்கலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் அனில் சௌஹான் அவர்கள் சொன்னதுபடி இந்தியா ஸ்பேஸ் ஃபோர்ஸில் யாரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதுப்பா, எங்களுக்கு தேவையான ராக்கெட் ஃபோர்ஸையும் நாங்கள் என்ன செஞ்சிடறோம், உருவாக்கிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இந்தியாவினுடைய ராக்கெட் ஃபோர்ஸுக்காக இந்தியா இப்போ உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், ஒரு பெரிய படை தான் பிரலாய் படை. இந்த பிரலாய் அப்படிங்கிற மிசைலை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நிறைய நேரத்தில் நாம் இதை பேசாமல் கொஞ்சம் காலம் வரட்டும் சொன்னது இந்த காலம்தான். இது நம்முடைய காலம். ஜம்மு காஷ்மீர், லடாக் போன்ற பிரதேசங்களில் இந்தியா மிகப்பெரிய அளவில் சுரங்கங்களை தோண்டிட்டே இருக்காங்க. எந்த இடத்துல அப்படிங்கிறதுலாம் ராணுவ ரகசியமாக இருந்தாலும் சில பல சேட்டலைட் இமேஜஸ் வழியாக நமக்கே தெரியும். இந்த இடத்துலலாம் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, மல்டி லெவல் மல்டி பர்பஸ் டனல் அப்படிங்கிறத அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, தோண்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த மல்டி லெவல் மல்டி பர்பஸ் அப்படிங்கிற இந்த டனலுக்குள்ளலாம் என்ன இருக்கும் தெரியுமா, ஷார்ட் ரேஞ்ச் பெலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஷார்ட் ரேஞ்ச் பெலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படிங்கிறது ஏன் நம்ம எல்லையோரமாக இதே மாதிரி ஒரு சுரங்கத்துக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டால், உடனடியாக நமக்கு ஏதாவது அட்டாக் வருது. ஏன்னா 2 நாடுகள் வழியாக நமக்கு அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஒன்று சீனா வழியாக, இன்னொன்று பாகிஸ்தான் வழியாக. இது நமக்கு தெரிஞ்சதுனால தான் நாம் என்ன செஞ்சோம், நம்முடைய கிரவுண்ட் ஃபோர்ஸையோ நம்முடைய விமானப்படையோ மட்டும் நம்பாமல் நாம் கிரவுண்டுக்குள்ளேயே அண்டர் கிரவுண்டை தொடங்கி அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே இதே மாதிரி மிசைல்ஸ் அப்படிங்கிறத நிரப்பி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ்க்காக நாம் இப்போ நம்முடைய படையில் சேர்த்திருப்பது தான் இந்த பிரலாய் அப்படிங்கிற மிசைல். டிசம்பர் 2022 120 பிரலாய் ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படிங்கிறதுக்கான உத்தரவு நமக்கு கிடைச்சிருது. அதன் பிறகு ஒரு 250 மிசைல்ஸ் பிரலாய் மிசைல்ஸ் அப்படிங்கிறது ஒரு 7500 கோடி ரூபாய்க்கு நம்ம வாங்குறதுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இப்போ பைப்லைனாக தான் இருந்துட்டு இருக்கு. சீக்கிரமாக நம்முடைய ராணுவத்துக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் தான் நம்முடைய ராக்கெட் ஃபோர்ஸில் இருக்க போகுதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இதே மாதிரி சர்ஃபஸ் டு சர்ஃபஸ் பாயக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணைகளும் இந்தியன் ராக்கெட் ஃபோர்ஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சரிப்பா, நம்முடைய ராக்கெட் ஃபோர்ஸ்னு சொல்லிட்ட, இந்த ராக்கெட் ஃபோர்ஸ் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கும், அப்படி கட்டமைக்கப்படும் போது எந்த மாதிரியான பலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, இதுக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னவா இருக்கும், இது எல்லாத்தையுமே ஒரு பார்வை பார்த்துடலாமா? முதல்ல பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். கிட்டத்தட்ட 75 இன்டர்செப்டார்ஸ், ரேஞ்ச் அப்படிங்கிறது 300லேருந்து 2000 கிலோமீட்டர், மேக்ஸிமம் ஆல்டிடியூட் 80 கிலோமீட்டர். இதுக்கு இடையில எந்த ஒரு மிசைல்ஸ் வந்தாலும் நமக்கு இந்த பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் செய்யப்படும். அதன் பிறகு அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் தான். கிட்டத்தட்ட அதுலேயும் ஒரு 75 இன்டர்செப்டார்ஸ் இருக்குது, 5000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது. இது கூடவே லாங் ரேஞ்ச் ட்ராக்கிங் ரேடார், ஸ்வாட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த ஸ்வாட் ஃபிஷ் அப்படிங்கிறது 2 ஃபெசிலிட்டியில் இருக்கும். ஒன்று, இதுக்கு என்னுடைய ரேஞ்ச் 500 கிலோமீட்டர், 30 டார்கெட்டை ஒரே நேரத்தில் 3000 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடிய டார்கெட்டை இதனால் என்ன செய்ய முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்ததான் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். இதனுடைய ரேஞ்ச் 30 கிலோமீட்டர். அடுத்ததான் QRSAM, இதை பற்றிலாம் நம்ம தமிழ் பொக்கிஷத்தில் டீட்டெயிலாக பதிவு பண்ணியிருக்கோம். குயிக் ரெஸ்பான்ஸ் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல். இதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறதும் ஒரு 25லேருந்து 30 கிலோமீட்டர் இருக்கலாம். 5 சிஸ்டத்துக்கு நம்ம இப்போ ஆர்டர் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 72 ராக்கெட் அப்படிங்கிறது இந்த ஒரு சிஸ்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் VSHORAD, வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மேன்பேட் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட 4276 கோடி ரூபாய்க்கு 250 மீட்டர்லேருந்து 6 கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய டார்கெட்டை அழிப்பது
வைப்பதற்கான மேன்பேட்ஸ்லாம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆர்டர் கொடுத்துருக்கோம். சீக்கிரமாக அது நம்முடைய படைகளிலும் இருக்கிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக MRSAM, மீடியம் ரேஞ்ச் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல். இந்த MRSAM அப்படின்னு சொல்லும்போது பராக் 8 இருக்கு பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் தான். ஆல்ரெடி நம்ம எல்லாருமே நம்ம முப்படைகளும் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு 70 கிலோமீட்டர். அடுத்ததா ஸ்பைடர் MR அப்படிங்கிறதும், அடுத்ததா S-400 அப்படிங்கிறதும் தான். இதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய ராக்கெட் ஃபோர்ஸை கட்டமைக்கலாம். இதில் S-400 அப்படிங்கிறத பற்றிலாம் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம வாங்கியிருக்கோம், 5 சிஸ்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 3 சிஸ்டத்தை அவங்க டெலிவரி பண்ணிட்டாங்க. இதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது 40, 120, 250, 400 கிலோமீட்டர். S-400க்குலாம் தனி கணக்கு, அது வேறு மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்தியாவாலையும் ராக்கெட் ஃபோர்ஸை உருவாக்கியிருக்காங்க, உருவாக்க முடியும். அதனால் சீனா மட்டும்தான் ராக்கெட் ஃபோர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க 2100 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாங்களே, அப்போ அந்த அளவுக்கு சீனாவில் உள்ளே போய் அடிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட மிசைல்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கு ராஜாக்களா. அதுக்கு தான் ITCMலாம் வச்சுருக்கோம்ல, இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூயிஸ் மிசைல் நிர்பை. இந்த நிர்பை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிசைலினுடைய ரேஞ்ச் கிட்டத்தட்ட 1000 1500 கிலோமீட்டர். இது 1000 1500 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவிலேருந்து 3 கோர்ஜியஸ் டேம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம அடித்து தூக்கிடலாம். அடுத்த கட்டமாக பிரம்மோஸ் இருக்கே, பிரம்மோஸ் 2 அப்படின்னு சொல்கிறது மேக் 8 ஸ்பீடில் கிட்டத்தட்ட அதனுடைய ரேஞ்ச் ஒரு 1000 கிலோமீட்டராக வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது அக்னி P, நியூக்ளியர் அக்னி P அப்படின்னு வச்சுக்கோங்க. ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் MARV அப்படிங்கிறதோடு சேர்த்து இதனுடைய ரேஞ்ச் 1000 2000 கிலோமீட்டர் வரை இருக்கும். இதை விட இன்னும் பலவிதமான அக்னி ரக ஏவுகணைகள் எல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாட்டி நம்முடைய உருவாக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அவனுடைய ரேஞ்ச் எவ்வளோ நமக்கு தெரியாது, நம்முடைய ரேஞ்ச் நமக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியும். இதை விட இன்னும் அட்வான்ஸ்டான இல்லை இப்போ நான் சொன்ன மிசைல்ஸையே ரொம்ப அட்வான்ஸ்டாக மாற்றக்கூடிய திறன் எல்லாமே இந்தியாவினுடைய இராணுவ வீரர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் இருக்குது அப்படிங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது. சரிப்பா, இப்போ நம்மகிட்டையும் ராக்கெட் ஃபோர்ஸ் இருக்குது, நம்மகிட்டையும் ராக்கெட் ஃபோர்ஸுக்கு தேவையான ஏவுகணைகள் எல்லாமே இருக்குது. அது நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம், சிலது நம்முடைய படைகளில் இருக்குது. ஆனால் சீனாவில் ஏற்பட்ட மாற்றம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெளிவாக யோசிக்கணும். ஏன்னா அந்த மாற்றம் தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். 2021 மட்டுமே சீனா அவங்களுடைய ராக்கெட் ஃபோர்ஸுக்காக 135 பலிஸ்டிக்ஸ் மிசைலை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த 135 பலிஸ்டிக்ஸ் மிசைலில் எவ்வளவு சக்ஸஸ் ரேஷியோ எவ்வளவு ஃபெயிலியர் ரேஷியோ அப்படிங்கிறது நமக்கு இன்னும் வெளியில் சொல்லலை. அவங்க சொல்லவும் மாட்டாங்க. அது கால்வான் பள்ளத்தாக்கில் நடந்த பிரச்சனையிலிருந்து கடைசியாக இந்தியா சீனா மற்றும் அதில் பேச்சுவார்த்தை உண்மைகள் அப்படிங்கிறது சீனாவுக்கு சொல்லி பழக்கமே கிடையாது. உண்மையை சொன்னாங்கன்னா சீனாவினுடைய ராணுவ வீரர்களுடைய நம்பிக்கையை ஆட்டம் கண்டுவிடும் அப்படிங்கிறது சீனாவுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி அவங்க பலிஸ்டிக்ஸ் மிசைலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய முன்னாள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 77% அவங்க மிசைல்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அதில் 77% SRBM லான்ச்சஸாக இருந்துச்சு. ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த SRBM அப்படிங்கிற ரேஷியோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டவுன் பண்ணியிருக்காங்க. டவுன் பண்ணி 45% தான் SRBM அப்படிங்கிறது இருக்குது. ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அதனுடைய லான்ச்சஸ் அப்படிங்கிறது வெறும் 45% குறைச்சிருக்காங்க. இன்டர்மீடியட் ரேஞ்ச் பலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படிங்கிறத 10% அவங்களுடைய ஸ்டாக்ல வச்சுருந்தாங்க, அதை இப்போ 20-30% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க அவங்களுடைய பலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸினுடைய மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக்ஸ் மிசைலை அதிக அளவு நம்பிட்டு இருக்காங்க என்பது நமக்கு இங்கே தெரிஞ்சிருச்சு. இதே மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் நம்ம டீம் இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது தான். அடுத்ததான் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது, அவங்களுடைய நியூக்ளியர் வார்ஹெட் என்பது. இந்த நியூக்ளியர் வார்ஹெட் இப்போ சீனாட்ட தோராயமாக ஒரு 300-350 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2035 சீனா ஒரு வல்லரசாக மாற வேண்டும் என்றால் 1000க்கும் அதிகமான நியூக்ளியர் வார்ஹெட்டை அவங்க வச்சிருக்கணும். அதனால் அவங்க நியூக்ளியர் வார்ஹெட்டுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறத கொடுத்து பலவிதமான நியூக்ளியர் வார்ஹெட்டை உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க. 2500 பலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படிங்கிறது அவங்க கிட்ட எப்போவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 700 லான்ச்சஸ்க்கு மேலே இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது சீனா ஒரு கட்டத்தில் எங்கேயோ தயாராகிட்டு இருக்காங்க. இந்தியாவும் அதுக்கு ஈக்குவலாக இதெல்லாம் படித்து நமக்கே இவ்வளோ விஷயம் தெரியுதுன்னா இது மிக முக்கியமான ஒரு இராணுவ அதிகாரி அவங்களுடைய பிளாக்லலாம் எழுதியிருக்கக்கூடிய டேட்டாஸ் தான். ஏதோ நான் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிச்ச டேட்டாலாம் கிடையாது. ஸோ சுலபமாக கிடைக்கக்கூடிய டேட்டா வச்சு நம்ம இவ்வளோ விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்படின்னா இன்னும் டீப்பாக போனோம்னா
நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சா போதும். அவங்க ராக்கெட் ஃபோர்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான மிசைல்ஸ் அவங்க கிட்ட ரெடி ஆகிருக்கு, அதுக்கான டெஸ்டிங் அவங்க எப்படி செஞ்சிருக்காங்க, அவங்க கேஸ் ஸ்டடி நடத்தினது எல்லாமே பாகம் 1ல் பார்த்துட்டோம். இந்தியா எப்படி செஞ்சுட்டு இருக்காங்க, இந்தியாவினுடைய எதிர்கால திட்டம் என்ன, அவங்க எவ்வளோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதை நம்மளால் எப்படி தயாரிக்க முடியும், அடுத்த கட்டமாக இந்தியாவினுடைய காய் நகரத்தில் என்னவா இருக்குது, சீனாவுடைய சேஞ்சஸ் என்ன, இந்தியா அதை எப்படி கேஸ் ஸ்டடி பண்ணி வச்சுருக்காங்க, இதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓரளவு இந்த ராக்கெட் ஃபோர்ஸை பற்றி இந்த 2 காணொலிகளை விவரமாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உண்மையிலேயே வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை இங்கே பகிரலாம். இந்தியா எதுக்கும் தயாராக இருக்கிறது அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. யாராவது மறுத்தாங்கன்னா இந்த ஒரு காணொலி அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.